பாவி முட்டாள்கள் ஆனா கிரிமினல்கள் தான். நான் வந்து பாலஸ்தீன முஸ்லீமோட நிறைய பழகிருக்கேன். சவுதி அரேபியாவில் பழகிருக்கேன், யுஏஇல பழகிருக்கேன். உலகத்திலேயே வந்து 1ஆம் நம்பர் கிரிமினல் பாலஸ்தீன முஸ்லீம்கள் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. என்ன, நம்ம ஒரு கம்பெனில இங்க இருக்கோம், வேலை செய்யறோம்னா இன்னொரு பாலஸ்தீன ஆள் வந்து வச்சு பயங்கரமா முன்னேறி வர நினைப்பீங்க. அவன் வந்து ஒரு மிடி போட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்து அங்க பேச வச்சு கான்ட்ராக்ட் எடுப்பேன், எல்லாம் ஆயிடுச்சுவான். அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவங்க பாலஸ்தீன முஸ்லீம்கள். இல்ல நான் சொல்றது வந்து தயக்கமே இல்லை எனக்கு. அதே நேரத்தில் பாலஸ்தீன முஸ்லீம்கள் இவ்வளவு கிரிமினலா இருக்காங்கன்னா அவங்க வந்து சொல்ல போனா ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சாங்க அர்த்தம். நீங்க யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க PhD முடிச்சவங்க. அப்ப இவங்களே இவ்வளவு கிரிமினலா இருந்தாங்கன்னா PhD முடிச்ச கிரிமினல் எப்படி இருப்பாங்க? இவங்க கையில பணம் நிறைய இருக்கு, அந்த கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுத்து உதற அளவுக்கு இருக்காங்க. யூகேல, ஜெர்மன்ல, ஏன்னா ஜெர்மன்ல தான் அடிச்சு விரட்டினது. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யால இருந்தாங்க, யூரோப் நாடு ஃபுல்லா இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லர் தோத்து அமெரிக்கா இந்த யூகே எல்லாம் ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு என்னன்னா கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது கனவு. அந்த கனவு வந்து இங்க கெய்ரோ இருக்குல்ல, எகிப்தோட கெய்ரோ, இஸ்ரேல் அப்படின்ற அகண்ட இஸ்ரேல் கனவு அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை வந்து இவன் நமக்கு உதவி பண்ணானே, ஐயோ பாவம், அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தேவை வந்து காசு, அடுத்தவன் செத்தா பரவாயில்ல, எங்க யூதர்களோட வாழ்க்கை நாங்க பெருசா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான். ஒரு உயிரை கொல்றது தவறு அப்படின்னு ஏத்துக்கலாம் மொழிய, ஹிட்லர் வந்து யூதர்களுக்கு ஒண்ணு தவறு இல்லைன்னு தோணுது. அது போக 60 லட்சம் பேர் வந்து கொன்னாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்க மொத்த மக்கள் தொகை அவங்க மக்கள் தொகை அவ்வளவு இல்லையே. முழுசா டோட்டலா கொல்லாம கொஞ்சம் பேர் விட்டு வைக்கிறேன். அது காரணம் என்ன, எதிர்காலத்துல என்ன நீங்க வந்து இப்படி கொலகாரன் ஹோலோகாஸ்ட்ல போட்டு எல்லாம் கொண்டாங்க சொல்லுவீங்கல்ல, இல்ல யூதர்கள் வந்து இப்படி மனநிலை கொண்டவங்க, இவங்களுக்கு வந்து ஹிட்லர் தான் லாயக்கு அப்படின்னு நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க. ஓகே, அங்க இருக்க சிலரை விட்டு வச்சுட்டு போறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி தான் சார். ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்க ஒட்டுமொத்தமா அந்த மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல சார், அவங்க தான் வந்து ஒரு முடிசூடா ராஜாவா வந்திருக்காங்க. எப்படி சார் அவங்களால இந்த முடிசூடா ராஜாவா இருக்க முடிஞ்சது? நீங்க வந்து இஸ்ரேல் வந்து சின்ன நாடு அப்படின்னு அதோட நிலப்பரப்பை மட்டும் பார்க்காதீங்க. இஸ்ரேலுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நாடு அமெரிக்கா இருக்கு. சரி, அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டைன்னா ஃபைட் பண்ண வேண்டாம், கோவப்பட்டாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. இனிமேல் இஸ்ரேலுக்கு நான் ஒன்றுமே உதவ மாட்டேன் அப்படின்னு அமெரிக்கா மட்டும் விலகட்டும், அடுத்து ஒரு நொடி இஸ்ரேல் காணா போயிடும். அப்போ இஸ்ரேலோட பலம் என்னன்னா, அவங்க கையில் ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை பூரா வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ அமெரிக்காவோட ஆயுதத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணவங்க. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அமெரிக்கா கையில் அணு ஆயுதம் இருக்கு. ஓகே, இவங்க ஈரான் கையில் அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்படிங்கிற அந்த சின்ன சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. ஓகே, அதே நேரத்தில் இது சொன்னோம்னா இஸ்ரேல் கையில் அணு ஆயுதம் இருக்கு. ஆனால் அணு ஆயுதம் இருக்கிற இடத்துல வந்து குண்டை போட்டு, அந்த டிமோனான்னு ஒரு இடம் இருக்குல்ல, டிமோனா அராது அப்படி 2 இடம், அதில் குண்டை போட்டு இப்போ அணு ஆயுதத்தை உடனே யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு சந்தேகப்படுற அளவுக்கு அங்கே வச்சுட்டாங்க. அப்போ அங்கேருந்து அணு ஆயுதம் ஈரானுக்கு இப்போ உடனடியே வராதுன்னு சொல்கிறாங்க. அதோட இன்னும் அந்த டீட்டெயில் வந்து இன்னும் வரல. ஓகே, அப்போ அணு ஆயுதம் இருக்கு, ஆனால் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அமெரிக்காவில் அணு ஆயுதம் இருக்கு, யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ அமெரிக்கா கையில் இருக்க மெஞ்சி இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வந்து அணு ஆயுதம் மட்டும்தான். மற்ற அத்தனை ஆயுதத்தையும் வந்து இவன் அடிச்சிட்டான். அப்படிங்கும்போது சின்ன நாடு இஸ்ரேல், அதுக்கு பின்னாடி வந்து காபந்து பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவே அடிபட்டு கிடக்கான். அப்படிங்கும்போது எதிர்காலம் இஸ்ரேலுக்கு சூனியமாக தான் இருக்குது, கரெக்டாக இல்லை. மொத்த ரீஜனில், அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் மொத்த லேண்ட்ஸ்கேப், அவங்களுடைய ஆட்சி முறை அல்லது மக்களோட வாழ்க்கை தரம் அல்லது வியாபாரம், பொருளாதாரம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டு மொத்தமாக யூதர்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாடுகளில் வந்து இருந்தாங்க. அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல். அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது தான் பாலஸ்தீன மக்கள். கடைசியில் வந்து பாலஸ்தீன மக்களுக்கே வந்து ஒரு துரோகத்தை வந்து செஞ்சதா இந்த விளைவு தான் இப்போ இந்த போர் வந்து போயிட்டு இருக்கு. பாலஸ்தீன மக்கள் எப்படி இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க சார்?
ஏன் எந்த ஒரு இஸ்லாமிய முட்டாள்தனம் நாடுகளும் அப்படி இல்லை. இது அதான் சொல்கிறேன், இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஊருக்கு நம்ம ஒரு கிராமத்தில் இல்லை நம்ம இந்த சிட்டியில் இருக்கோம், இது வந்து யாராவது ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வர்றாங்க, ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் வேணும், நமக்கு 2 ரூம் இருக்குது, ஒரு ரூமை தூங்கிட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு ரூம் வந்து எப்போ கொஞ்சம் தங்குப்பான்னு சொல்கிறோம். அவன் வந்து இங்கே தங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை என் பெட்டி இங்கே வச்சுக்கிறேனே அப்படின்னு நம்ம உங்கள் ரூமில் வந்து ஒரு பெட்டி வைக்கிறாங்க. அடுத்து எனக்கு தெரிஞ்சவன் வர்றான், அவனை கொஞ்சம் உங்களை ஓரமாக தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு போடுறான். கடைசியில் உங்களை வந்து கிச்சன்லையோ அல்லது ஹால்லையோ தங்க வச்சு அடுத்து கதவு திறந்து உங்களை வெளியேற்றுறான்னு வச்சுங்க. இதுதான் வந்து யூதர்கள் பண்ணுறது. பாலஸ்தீனர்கள் வந்து அப்பாவி முட்டாள்கள், ஆனால் கிரிமினல்கள் தான். எனக்கு நான் வந்து பாலஸ்தீன முஸ்லீமோட நிறைய பழகியிருக்கேன். சவுதி அரேபியாவில் பழகியிருக்கேன், யுஏஇயில் பழகியிருக்கேன். அதாவது அங்கே இருக்கும்போது எனக்கு நான் வந்து யூதர்களை சந்தித்து பெருசாக பேசினதே இல்லை. ஓகே, அங்கே அரபு நாட்டில் இருக்கிற வரைக்கும் பேசினது இல்லை. ஆனால் நாம் அங்கே பார்க்கும்போது என்ன நினச்சோன்னா, உலகத்திலேயே வந்து 1ஆம் நம்பர் கிரிமினல் பாலஸ்தீன முஸ்லீம்கள் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஏதாவது உதாரணம் ஏதாவது சொல்ல முடியும்? என்ன, நம்ம ஒரு கம்பெனியில் இங்கே இருக்கோம், வேலை செய்கிறோம்னா இன்னொரு பாலஸ்தீன ஆள் வந்து நம்மளை காலவாரி விட்டு வெளியே துரத்தி விட்டு அவன் வந்து உட்காந்துக்குருவான். இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா நீங்களும் முஸ்லீம், அவனும் முஸ்லீம், இந்த இதில் முஸ்லீம்லாம் பார்க்கவே மாட்டான். அவனுக்கான வாய்ப்பு உங்களை துரத்தி விட்டு அவன் வருவான். இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கை வச்சு பயங்கரமாக முன்னேறி வர நினைப்பீங்க, அவன் வந்து ஒரு மிடி போட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்து அங்கே பேச வச்சு கான்ட்ராக்ட் எடுப்பேன், எல்லாம் ஆயிடுச்சுவான். அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவங்க பாலஸ்தீன முஸ்லீம்கள். இல்லை, நான் சொல்கிறது வந்து தயக்கமே இல்லை எனக்கு. ஓகே, அதே நேரத்தில் பாலஸ்தீன முஸ்லீம்கள் இவ்வளோ கிரிமினலாக இருக்காங்கன்னா அவங்க வந்து சொல்லப்போனால் ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தாங்கன்னு அர்த்தம். நீங்கள் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பிஹெச்டி முடித்தவங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இவங்களே இவ்வளோ கிரிமினலாக இருந்தாங்கன்னா பிஹெச்டி முடித்த கிரிமினல் எப்படி இருப்பாங்க? அப்போ அவங்க போட்டு அடின்னு அடிக்கிறது என்னென்னா, இந்த சுயநலம் இருக்குல்ல, ஒரு சுயநலம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓகே தான் இருக்கும். அதையும் மீறி எக்ஸ்ட்ரா வலிச்சு சாப்பிடணும்னு நினச்சோம்னா அடுத்தவன் அடிக்க தான் செய்வான். இப்போ என்னாச்சு, அவங்களுடைய உலகம் பூரா செதறி கிடந்தாங்க, இங்கே வந்து இடமே இல்லாமல். சரி, இங்கே வந்து வரணும்னு சொன்னதுக்கு வந்து பாலஸ்தீனர்கள் வந்து ரொம்ப வா என் சகோதரனே வா அப்படிலாம் கூப்பிடல. வெறும் எம்டி இடம் கிடக்கு, அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு யாருப்பா, நம்ம ஒரு முன்னோர்கள் இங்கே இருந்தாங்க பாலஸ்தீனர்கள், ஓகேவா அப்படின்னு அதுக்கு ஒரு வங்கி ரெடி பண்ணி. ஏன்னா உலகத்தில் பேங்கிங் ஆரம்பித்ததே யூதர்கள் தான். வட்டி கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்து யூதர்கள். அவங்க வந்து ஒரு பேங்க் இதுக்குன்னு ஒன்று ஆரம்பித்து அதை வந்து இந்த இடத்த வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா இடம் நான் வந்து 10 லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறேன், அப்போ சூப்பர் அப்படின்னு ஆளாளுக்கு அவங்க இடத்த போகிற அவங்க விற்க ஆரம்பித்தாங்க. விற்று ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேர் குடியிருக்கலாம் அப்படின்ற இடத்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் அங்கே வந்து யூகே அந்த டைமில் நம்ம இந்தியா இதெல்லாம் சுதந்திரம் அடையாத நேரம், 1947 45 செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, அந்த டைமில் இவங்க வந்து அங்கே பயங்கர இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க எங்கள் அரசுகளில். ஏன்னா இவங்க கையில் பணம் நிறையா இருக்குது, அதை கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுத்து உதற அளவுக்கு இருக்காங்க. யூகேயில், ஜெர்மனில், ஏன்னா ஜெர்மனில் தான் அடித்து விரட்டினது, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவில் இருந்தாங்க, அப்படி இந்த யூரோப் நாடு ஃபுல்லாக இருந்தாங்க. அரசுகிட்ட வந்து கவர்மெண்ட்டில் லஞ்சம் கொடுக்குறதுலேருந்து அவ்வளோ சௌகரியம் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்போ இவங்க கையில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுட்டு எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்புறம் முதல்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து பாலஸ்தீனத்துலாம் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தில் ஒரு சின்னதாக ஒரு இடத்த கொஞ்சம் அப்போ என்ன சொன்னால் அதுக்கு முன்னாடி வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடம் இருக்குது, இதில் எங்களுக்கு வந்து குடியமர்த்திட்டு எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே உட்காந்துக்குருவோம் அப்படின்னு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்க வச்சு செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் தோற்று அமெரிக்கா இந்த யூகே எல்லாம் ஜெயிச்ச உடனே அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த ரீஜனில் வந்து நல்ல எண்ணெய் வளம் இருக்கு. ஏன்னா அந்த டைம் தான் பெட்ரோலியம் இருக்குல்ல, அந்த குரூட் ஆயில் வந்து அதோட யூசேஜ் ரொம்ப தெரியாது, அதுக்கு முன்னாடி யூசேஜ் கம்மி, பெட்ரோல் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அதுக்கு யூசேஜ் இப்போ வேணுமே, அதுக்கு லோக்கோமோட்டிவாக இருக்கட்டும், அது மற்ற ரயில்வேயாக இருக்கட்டும், என்ஜின் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும் அப்படின்னு அப்போ இவங்களோட ஒரு டைப் பண்ணி இஸ்ரேல் அப்புறம் சின்ன இடத்த வாங்கிட்டு அப்புறம் இவனை அடித்து விரட்டி கம்ப்ளீட்டாக இப்போ வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கியிருக்காங்கன்னா பக்கத்து இடத்த வந்து 50,000 கொடு, அடுத்து இன்னும் கொஞ்சம் வாங்கினதுக்கப்புறம் 10,000 கொடு, 10 லட்ச ரூபாயா அப்படின்னா அடுத்து வந்து கொடுத்துட்டு வெளியே ஓடிடு. அப்புறம் இந்த இடத்த நான் வாங்கிட்டேன், பத்திரம் போட்டுட்டேன், வெறுமனே காசுக்கே இல்லாமல் நீ வந்து கூலி வேலை பாரு அப்போ நீ அவ்வளோ அராஜகம் பண்ணி மொத்த எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்படி டெவலப் ஆனது. அவங்களுக்கு என்னென்னா கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது கனவு. அந்த கனவு வந்து இங்கே கெய்ரோ இருக்குல்ல,
எகிப்தோட கைரோ, அந்த கைரோல இருந்து சினாய் தீபகற்பத்துல இருந்து இந்த பக்கம் கம்ப்ளீட்டா ஜோர்டான்ல பாதி முக்கால்வாசி, அப்புறம் கம்ப்ளீட் சிரியா, ஒரு போர்ஷன் ஆஃப் லெபனான் மேல, அதுக்கப்புறம் வந்து 40% சவுதி அரேபியா, அப்புறம் 50% ஈராக்கு, அது வரைக்கும் பெரிய நிலப்பரப்பு இஸ்ரேல் அப்படின்ற அகண்ட இஸ்ரேல் கனவு அவங்களுக்கு. அதை நோக்கித்தான் ஆரம்பிச்சு சண்டை போட்டே இருந்தாங்க. இப்போ அகண்ட இஸ்ரேல் வந்து அண்டா இஸ்ரேல் ஆகி போச்சு. இப்போ அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு தேவை வந்து இவன் நமக்கு உதவி பண்ணானே, ஐயோ பாவம், அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தேவை வந்து காசு, அடுத்தவன் செத்தா பரவாயில்ல, எங்கள் யூதர்களோட வாழ்க்கை நாங்கள் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான். அது ஒரு கட்டத்தில் இவங்க மற்றவங்களாம் சிதறி இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய ஜம்பம் பலிச்சது. இப்போ வந்து அவனும் வலிமையாயிட்டான்ல, இப்போ பலிக்கலை. இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து அடங்கி ஒடுங்கி போகிற சூழல் கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படிங்கிறதான். ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கும் சார், ஹிட்லர் ஏன் யூதர்களை வந்து கொன்னாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ யூதர்களாக இருக்காங்க, இஸ்ரேலில் வந்து யூதர்களாக இருக்க ஆட்கள் எல்லாரும் வந்து இந்தியாவில் வந்து பிராமணர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. இது எது சார் உண்மை? இல்லை, இப்போ வந்து பிராமணர்கள் வந்து யூத வம்சமா அப்படிங்கிற ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது குணநலன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். என்னென்னா அரசு இருக்கு இல்லையா, அதை வந்து தான் கைக்குள்ளே போட்டுக்குவாங்க. அப்புறம் மீடியாவோட பவர் தெரிஞ்சு உலக அளவில் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது யூதர்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, 1930 இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 சேர்த்தா ஒரே 220 கோடி மக்கள் இப்போ இருக்காங்க. அன்னைக்கு மக்கள் 30 கோடி பேர் தானே. அப்போது 5000 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்திருப்பாங்க? இவன் மொத்த சென்னையில் 15 பேர் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி 1 கோடி பேருக்கு மேலே இருக்கும்ல. அப்போ மக்கள் தொகை கம்மி, அங்கங்கே இருக்க இடத்துல அங்கேருந்து மாட்டை ஓட்டிட்டு ஏதோ வந்தவங்க ஒரு கைபர் பல்காலில் சாகாமல் என்ன மேலே ஏறி வந்து குளிரில் இதுலேயும் சாகாமல் வந்து சேர்ந்தவங்களா இருக்கும். வந்ததுக்கப்புறம் இதை பண்ணலாமே சொல்லி நம்ம போகிறோம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த சாமி தெய்வம் சொல்லி அதை வச்சு மக்களை பயமுறுத்தி, ஓகே, அந்த மாதிரி பணியை வச்சு இவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்கன்றதான். கிட்டத்தட்ட அதே தான் அவங்க பண்ணுறாங்க. இது வந்து எல்லாத்தையும் வந்து பிரித்து போட்டு எல்லாம் அது அந்த கிட்டத்தட்ட குணநலன் அப்படிங்கிறது. ஹிட்லர் வந்து யூதர்களை கொண்டாண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசக்கூடிய காணொலி. அது பேசலாம், ஒரு நாளைக்கு பேசலாம். ஏன்னா சின்ன வயசுல அவர் கண்ணார பார்த்து, ஏன்னா ஹிட்லர் பற்றின டீட்டெயில் பூரா நிறைய படித்தேன். ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமானது. அது படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஹிட்லர் ஒரு உயிரை கொல்றது தவறு அப்படின்னு ஏற்றுக்கலாம் மொழிய, ஹிட்லர் வந்து யூதர்களுக்கு ஒன்று தவறு இல்லைன்னு தோணுதில்லை. அது போக 60 லட்சம் பேர் வந்து கொன்னாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்க மொத்த மக்கள் தொகை அவ்வளோ இல்லையே. 6 லட்சம் பேரோ ஒரு 2 லட்சம் பேரோ இருந்திருக்கலாம். ஆனால் கொன்னது தவறு. ஆனால் ஹிட்லர் வந்து இவங்கள கொன்னது இருக்குல்ல, அதுக்கு அவரோட சின்ன வயசுலேருந்து உள்ள காரணம் அதுவும் ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஆனால் என்ன கொஞ்சம் பேர் விட்டு வச்சுட்டாங்க. அப்போ ஹிட்லர் சொல்லுவாங்க, நான் வந்து முழுசாக டோட்டலாக கொல்லாமல் கொஞ்சம் பேர் விட்டு வைக்கிறேன். அது காரணம் என்ன, எதிர்காலத்தில் என்ன நீங்கள் வந்து இப்படி கொலகாரன் ஹாலோகாஸ்டில் போட்டு எல்லாம் கொண்டாங்க சொல்லுவீங்கல்ல, இல்லை இந்த யூதர்கள் வந்து இப்படி மனநிலை கொண்டவங்க, இவங்களுக்கு வந்து ஹிட்லர் தான் லாயக்கு அப்படின்னு நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, அங்கே இருக்க சிலரை விட்டு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு ஹிட்லர் சொன்னதா சொல்லுவாங்க. அது குறித்து வந்து ஒரு நாள் இல்லை ஒரு டீட்டெயிலாக பேசுகிறேன், ஏன்னா அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் அது. ஓகே சார், ரொம்ப நன்றிகள் சார்.